பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஓரிரு வாரங்களில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளதால் அக்கட்சியின் தலைவராக உள்ள அன்புமணிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரின் மகனும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. அரசியல் பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் அவரது குடும்பத்தினர் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எந்தவித உடன்பாடும் ஏற்படல. இதையடுத்து ராமதாஸ் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைச்சாரு. அது மட்டும் இல்லாம அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து ராமதாஸ் நீக்கி உத்தரவிட்டார். மேலும் அன்புமணி அக்கட்சியின் செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் கூறியிருந்தார். மேலும் தலைவர் பதவியில் என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை நான் தான் செயல்படுவேன் என்றும் சொல்லியிருந்தார். மேலும் பாமகவில் அன்புமணிக்கு ஆதரவாக உள்ள நிர்வாகிகளை நீக்கி புதிய பொறுப்பாளர்களை நியமித்தும் உத்தரவிட்டார். தொடர்ந்து வீட்டு நிகழ்ச்சிகள் மற்றும் பொது இடங்களில் அன்புமணியை ராமதாஸ் பார்ப்பதை தவிர்த்துட்டு வந்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஆகஸ்ட் மாதம் மாமல்லபுரத்தில் அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடந்தது. அந்த கூட்டத்தில் ராமதாஸிற்கு தனியாக நாற்காலி ஒதுக்கப்பட்டு இருந்தது. பின்னர் அந்த பொதுக்குழுவில் 2026 வரை பாமகவின் தலைவராக அன்புமணி செயல்படுவார் என்றும் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட வடிவேல் ராவணன், திலகபாமா உள்ளிட்ட நிர்வாகிகள் நீக்கியது செல்லாது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தார். இதற்கிடையே கடும் கோபத்தில் இருந்த ராமதாஸ் அன்புமணி நடத்திய பொதுக்குழு கூட்டம் செல்லாது என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்தார். மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுடன் மீண்டும் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை நடத்தினார். அப்போது அன்புமணிக்கு எதிராக 16 குற்றச்சாட்டுகள் முன்வைத்து ஒழுங்கு குழு நடவடிக்கை எடுத்தது. மேலும் அதற்கு பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது. ஆனால் கெடு முடிந்தும் பதில் அளிக்காமல் இருந்த அன்புமணியை கட்சியிலிருந்து அனைத்து விதமான பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி உத்தரவிட்டார். இந்த சூழலில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்புமணி தலைமையில்தான் பாமக செயல்படும் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக பாமக வழக்கறிஞர் பாலு கூறியிருந்தாங்க. மேலும் பாமகவில் 90% அதிகமானவர்கள் அன்புமணியிடம்தான் உள்ளனர் என்றும், மேலும் 2026க்கான சட்டமன்ற தேர்தலுக்கு கூட்டணி நிலைப்பாட்டை இதுவரை பாமக தரப்பில் இருந்து தெரிவிக்கப்படாத நிலையில பாமக நிறுவனர் ராமதாஸ் ஓரிரு வாரங்களில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடியை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. பாமகவை தங்கள் வசம் கொண்டு வருவதற்கான பணிகளை ராமதாஸ் தரப்பு தீவிரம் காட்டி வருவதாக சொல்லப்படுது. மறுபுறம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக உட்கட்சி மோதல் காரணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருந்தது அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டுச்சு. இதனிடையே பாமக தலைவர் பதவிக்கு முழு தொகுதி உடையவர் அன்புமணிதான் என்றும், அது மட்டும் இல்லாம பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் ஒன்றிணைந்து பாமகவை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அன்புமணி செயல்பட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகளும் மாற்று கட்சியை சேர்ந்தவர்களும் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு ராமதாஸ் தரப்பில் இருந்து கடும் கண்டனம் தெரிவிக்கப்படுவதோடு அன்புமணி பாமக அலுவலகத்தில் முகவரியை மாற்றி மோசடி செய்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டை பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி முன் வைச்சிருக்காரு. மேலும் ராமதாஸ் இல்லாமல் ஒருபோதும் பாமக இல்லை என்றும், தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்டதாக கூறும் ஆவணம் இவர்களாகவே தயாரிக்கப்பட்ட போலி ஆவணம் எனவும் கூறியிருக்காங்க. ஆனாலும் இந்த சூழல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் தற்போது வர பாமக அங்கு வகித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.